வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திடீரென ஆய்வுக்கு சென்ற முதல்வருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. மாணவன் செயலால் பதறி அடித்துக் கொண்டு ஓடிய அமைச்சர் பெருமக்கள். இது மட்டும் கிடையாது, கொருக்குப்பேட்டை சிவாஜியினால திருவெற்றியூர்ல பெரிய பதட்டமான சூழ்நிலை. வீடியோ ஆதாரத்துடன் அதை பற்றியும் பேச போறோம். இப்போ முதல்வர் ஆய்வுக்கு சென்ற வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சாப்பாடு போன வருஷம் புழுவும் பூச்சி வண்டு டெய்லியுமே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஆதிட சமூக நீதி விடுதியில. ஆனா அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் சாப்பாடு வந்து கேண்டீன் மாறிச்சு. சாப்பாடு வந்து புழு நிலையில இருந்து மாறி இப்ப தரமான உணவு ஒரு 5 நாள் போட்டாங்க. அதாவது கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் அந்த உணவு தரமான உணவா வருது. அதற்கப்புறம் வந்து அந்த உணவு தரமற்றமாக தான் வருது. முதல்வர் இடத்துல அந்த மாணவன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை அடுக்குகின்றான். அமைச்சர் பெருமக்கள் பக்கத்துல இல்ல. அதற்கு பிறகுதான் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களை அழைக்கின்றார். எங்கப்பா போனீங்க? சமூக நலத்துறை அமைச்சரும் சரி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் எங்கப்பா போனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு 2 அமைச்சர்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? சமூக நலத்துறை விடுதியில முதல்வர் ஆய்வு செய்வது 10 நிமிஷத்துக்கு முன்பாக தான் எங்களுக்கு தெரியும். நாங்க வர்றதுக்கு முன்பாக முதல்வர் வந்துட்டாரு, அதனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அப்படின்னு சொல்றார். ஆனா முதல்வர் சமூக நல விடுதிக்கு வர்றாருன்னு தெரிஞ்சா அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் போன் பண்ணி விடுதிக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. கடந்த காலத்துல ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த மாதிரி தான் ஆய்வு நடத்துவாரு. ஆனா ஒரு நாளைக்கு முன்பாகவே வந்து ஹாஸ்டலுக்கு போன் போயிடும். முதல்வர் இந்த டைம்ல வராருப்பா, ஹாஸ்டல்ல எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருங்க. யார் வந்து முதல்வர்கிட்ட பேசணுமோ, அவங்க என்ன சொல்லணுமோ எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. பிறகு வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. அது ஒரு செய்தி ஆயிடும். சமூக நலத்துறை விடுதியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு அப்படின்னு செய்தி வந்தா பட்டியலின மக்கள் அத்தனை பேரும் மு.க. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த மாதிரி கண் துடைப்பான ஆய்வுகள்லாம் நடப்பது வாடிக்கைதான். ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு சமூக நல விடுதிக்கு ஆய்வுக்கு வந்திருக்கிறாரு. மாணவர்களை சந்தித்திருக்கின்றார்கள். மாணவர்கள் உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அனுதினமும் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுறோம். ஒன்னு சாம்பார்ல புழு இருக்கும், இல்ல சோத்துல புழு இருக்கும். பாத்ரூமும் நல்லா இருக்காது, லைட் இருக்காது, லைப்ரரி செயல்படாது, அப்புறம் உடற்பயிற்சி கூட செயல்படாது, சிசிடிவி காட்சிகள் செயல்படாது. அதோட போதைப் பொருள் புழக்கம் அதிகமா இருக்கும். குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும்னு சொல்லுவாங்க, நாங்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவோம், ஆனாலும் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கதவை மூடிடுவாங்க. எந்த தரையும் எந்த அறையும் யாரும் சோதனையிடுவது கிடையாது. எந்த அறையும் எந்த தரையும் சுத்தப்படுத்துவது கிடையாது, சுத்தப்படுத்துவதும் கிடையாது. அதனால முழுக்க முழுக்க சமூக நல விடுதிய இங்க இருக்கிறவங்க ஒருபோதும் பராமரிக்கல. அதனால நாங்க நோய்வாய்ப்பட்டு தான் கிடக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அன்னைக்குல இருந்து ஒரு 5 நாளைக்கு நல்லா சோறு போடுவாங்க. அப்படியே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு வச்சுங்களேன், அவங்கள கட்டம் கட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. நீங்க வந்திருக்கீங்க, திடீரென வந்ததுனால இங்க இருக்கின்ற அவலங்களை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் வெடித்து கிளம்பி இருப்பார். இது அமைச்சர் பெருமக்களுக்கு புரியாத ஒன்னா இருக்குது. முதலமைச்சருக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா சொல்லி கொடுத்துருப்போம், சிறப்பா பேசியிருப்பாங்க. முதலமைச்சர் நேரடியா வந்து பார்த்ததுனால என்னென்ன பிரச்சனையை பண்ண போறாரோ, ஏன் விடுதலாம் இப்படிதான் இருக்குதா, கடந்த கால திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு சொல்லிட்டு கடந்து போகாதீங்க. நாம ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆகி போச்சு, இன்னுமா நம்ம இதை சரி பண்ணல அப்படின்னு கேட்டாலும் கேட்பாருன்னு நினைச்சாங்க. முதல்வரை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து தங்களுடைய குறைய அடுக்குகின்ற பொழுது வாய் திறந்து பேசவே இல்லை, அமைதியாக கேட்டுவிட்டு சென்று விட்டார். பரவாயில்ல, பேசலாம் பரவாயில்ல, செயல்ல காட்டினா போதும். மாணவர் விடுதியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா பராமரிக்கணும். ஏன்னா அரசாங்கத்தினுடைய வரி பணமானது ஏகப்பட்டவை செலவழிக்கப்படுது. ஆனா கடைசியில் ஒரு மாணவனுக்கு வந்து சேர்ற காசு 50 ரூபாய் தானா 3 வேலைக்கு. அப்படின்னா எவ்வளவு காசு எங்க மடைமாற்றப்படுகிறது என்ற விஷயமானது தெரியல பாவம் மாணவர்களுக்கு. நாங்க படிக்கின்ற பொழுதெல்லாம் சமூக நல விடுதியும் இருக்கும், அதே மாதிரி மெயின் ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கும். மெயின் ஹாஸ்டல் வந்து 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கும். சாப்பாடும் சரி இடமும் சரி தரமா இருக்கும். ஏன் மெயின் ஹாஸ்டல் அப்படி இருக்கு தெரியுமா? அங்க ஒரு மாணவருக்கு நான் படிக்கின்ற தருணத்திலே வந்து 3750 ரூபாய். குறிப்பா எல்லா மாணவர்களும் தங்கி படிக்கக்கூடியது மெயின் ஹாஸ்டல். ஆனா அந்த மெயின் ஹாஸ்டல்ல நம்முடைய பட்டியலின மாணவர்களுக்கு அரசாங்கமானது ஸ்காலர்ஷிப் கொடுப்பதனால மெயின் ஹாஸ்டல் முழுவதுமே வந்து பட்டியலின மாணவர்கள் தான் இருப்பாங்க. ஓபிசி மாணவர்கள் அங்கெங்க 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பணம் கொடுத்து அந்த காலத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வேண்டும் என்ற கட்டாயம்லாம் கிடையாது இல்ல. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயின் ஹாஸ்டல்ல தான் பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
இந்த மாதிரி சமூக நல விடுதி என்று சொல்லப்படுகின்ற ஆதி திராவிடர் ஹாஸ்டல் இருக்குல்ல, அதெல்லாம் பெருசா கவனிக்க மாட்டாங்க. உனக்கு தான் ஸ்காலர்ஷிப் இல்ல, மெயின் ஹாஸ்டல்ல போய் தங்க அப்படின்னு காலேஜ் படிக்கின்ற மாணவர்களை எப்போதும் வார்டன் வந்து பாத்தீங்கன்னா நிர்பந்திப்பாரு. சில பேர் அந்த ஸ்காலர்ஷிப் குடும்பத்துக்கு பயன்படும் சொல்லிவிட்டு அவங்க எஸ்சி ஹாஸ்டல்லே வந்து தங்குவாங்க. ஆனா அந்த ஹாஸ்டல் எந்த நிலையில் இருக்கு பாரு. முதலமைச்சர் நேரா போய் பார்த்ததுனால அவருக்கே பேர் அதிர்ச்சியா இருந்திருக்கும். திடீர்னு ஏன் ஆய்வுக்கு போறாரு அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அமைச்சர்கள் எல்லாம் பதற விட்டு ஆய்வுக்கு போயிருக்கின்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பயணி கோயில் மேட்ரு தான். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஊழல் தான். அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கல்லா கட்டிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இன்னைக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் கேள்விக்குறியா இருக்குது ஒன்று. ரெண்டாவது, விமர்சனங்கள் வந்து நாள்தோறும் அதிகரித்து கொண்டு வருது. இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்றால் நாம என்ன ஒன்று பண்ணிட்டோம்னா அதை வச்சு ஊடகங்கள் விவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் முதலமைச்சரே தன்னுடைய குடையை கையால் பிடித்து சென்றார், உதவியாளரிடம் இருந்து குடையை வாங்கினார் அப்படின்னு ஏதோ கையாலேயே சாப்பாடு சாப்பிட்டார் முதலமைச்சர் என்று சொல்ற மாதிரியே வந்து இன்னைக்கு கொடை பிடிச்சிட்டு போனதெல்லாம் பெருசா பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க நம்ம நாட்டில். இதெல்லாம் திசை திருப்பத்துக்கு தான் போனாங்க. ஏன்னா பழனி கோயில் சொத்தானது முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் கேள்வி கேட்கிறாங்க. முதல் 2 நாள் அமைச்சர்கள் பதிலளித்தாங்க. அதற்கு பிறகு பழனி கோயில் முறைகேடு தொடர்பாக அமைச்சர்கள் ஏன் வாய் திறந்து பேசல? ஏன்பா நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அப்போ முதல் நாள் பேசுனாங்க, அப்போ மட்டும் நீதிமன்றத்தில் வழக்கு இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அப்புறம் இந்த பழனி கோயில் நிலத்தை முறைகேடாக பதிவு செஞ்சாங்கல்ல, அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கல்ல, அவரை ஏன் கைது பண்ணல அப்படின் போது நீதிமன்றமானது கைது செய்யக்கூடாது என்று தடை விதித்தாங்கன்னாங்க. அவங்களை விசாரிச்சிங்களான்னு கேட்டாங்க. இப்பதான் சிபிசிஐடி ஆனது விசாரிக்குது அப்படின்னு உருட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் மணிகண்டன் இருக்கா தெரியுமா, ஜஸ்டின் மணிகண்டன், அவங்க நண்பர் வீட்லையும் இன்னைக்கு போய் சிபிசிஐடி ரெய்டு விட்டுருக்காங்களாம், அவங்களையும் விசாரிக்கின்றார்களாம். அப்புறம் இந்த நிலத்தை எங்களுக்கு பதிவு பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி போனாங்கல்ல, அவங்க யாருப்பா, ஏன்பா அவங்க புகைப்படத்தை வெளியிடல அப்படின்னு கேட்டாங்க. இப்போ அவங்க புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்த்த பிறகு இன்னும் கேள்விகள் அதிகரித்து போச்சு. ஏண்டா பிச்சைக்காரனு கூட 10 பைசா போட முடியாத அளவுக்கு ஏழையாக்குறாங்க. இவங்களா 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ண விரும்பினாங்க. அப்போ 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அப்ப யாருக்கு இவங்க லஞ்சம் கொடுத்தாங்க? அவ்வளோ பெரிய பணக்காரர்களா இவங்க அப்படின்ற கேள்வி எழுது. அது மட்டும் கிடையாது, இந்த சேதுபதிக்கும் வெள்ளத்துறைக்கும் வந்து என் நிலத்தை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல முருகதாஸ், அவர் யாரையா, அவருடைய போட்டோ எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் போட்டோலாம் காட்டின பிறகு அந்த போட்டோவை பார்த்த பிறகு பெரிய விமர்சனம் வருது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸில் இருந்தவங்க அத்தனை பேர்கிட்டையும் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர். ஏன்னா இத்தனை நாளும் வந்து யாரெல்லாம் முறைகேடாக பத்திரப்பதிவில் ஈடுபட்டாங்களோ அவங்க போட்டோ எல்லாம் வெளியிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்ல பழனி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருந்த அந்த சப் ரிஜிஸ்ட்ராரை ஏன் இன்னும் கைது பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா திடீரென லீவ் போட்டது. அது மட்டும் கிடையாது, அந்த பழனி கோயில் சொத்தை 3ஆம் தேதியை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வந்திருக்குது. அதற்கு பிறகு நிறைய எதிர்ப்புகள் இருந்ததுனால அதை அப்படியே நீட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்பா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணணும் யாராவது வந்தாங்கன்னா இது ரெஃப்யூஸ் பண்ணது, இது பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று மறுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இவரு கிளம்பிட்டு இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பதிவு பண்ணவில்லை என்றால் நீ வேணா லீவ் எடுத்துன்னு போ, நான் ஆளை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அப்போ பழனி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்த அந்த சப் ரிஜிஸ்ட்ராரையும் விசாரித்தால் யாருங்க உங்களை வந்து விடுபடுத்துன்னு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியும். இது தூய ஆட்சின்னு சொன்னாங்க. கடைசியில வழக்கறிஞர் நியமனத்துல ஏகப்பட்ட பணத்தை பார்த்திருக்காங்க. ஞான சௌத்ரி இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல என்ன அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. கட்சிக்காரன் கேட்டார். ஆனா அவங்க ஏற்கனவே வேற யாரையும் நியமிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த அம்மா வந்து டக்குன்னு கேஸ் போட்டுச்சு. நான் தான் வந்து தவேக்காவில் ஆதிலிருந்தே இருந்தேன். அது மட்டும் இல்ல நீதிமன்றத்தில் நல்ல அனுபவம் பெற்றவங்க தகுதி உள்ள என்ன நியமிக்காம காசு வாங்கிக்கின்னு யாரையோ நியமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மீதும் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் மீதும் கேஸ் போட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கேஸ் போட்டவங்களை கட்சியில் விடுவாங்களா? கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. எந்த கட்சியிலும் சரி தலைமையை பார்த்து கேள்வி கேட்டால் பிடிக்காத. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லையா, மன்னராட்சி ஜனநாயகத்திலும் மன்னராட்சி முறை தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால
இந்த ஆட்சியில ஊழல்கள் இப்போது தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் கை நீட்டவில்லை என்றாலும் நண்பர்கள் இருந்து குடும்பத்தாரில் இருந்து அமைச்சர் பெருமக்கள் குடும்பங்கள்ல வந்து இப்போ கை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அமைச்சருடைய அப்பாக்கள்லாம் வந்து ஆய்வு செய்ய போறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அப்பாக்கள்லாம் களத்தில் இறங்கி ஆய்வு செய்கின்றார்கள். நிறைய காணொளிகள் வருகிறது. இவை அத்தனையும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது. அதனால அதை திசை திருப்ப வேண்டும் என்றால் நாம போய் திடீர்னு ஆய்வு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. போன உடனே அந்த மாணவன் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, இதெல்லாம் விஜய் அவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு போனாரு. வாய் திறந்து பேசவே இல்லை. நிறைய விமர்சனங்களை தந்திருக்கிறது. அந்த மாணவனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஆதங்கப்பட்டு குறைகளை சொல்றான். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கவலைப்படாதப்பா, உங்க குறைகள் கண்டிப்பாக களையப்படும், நிரந்தரமான விடிவு கிடைக்கும், எஸ்சி ஹாஸ்டலுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். அமைதியா இருந்து விட்டு முதலமைச்சர் சென்றார் என்றால் அந்த மாணவர்கள் என்ன நினைப்பாங்க? ஒரே ஒரு ஆறுதல் பட்டுக்கலாம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளை பார்க்க வந்தாரு, நம்முடைய குறைய கேட்டாரு, பொறுமையா நின்று, எந்த ஒரு செட்டிங்கும் இல்லை, நேரடியாக களத்துக்கு வந்துட்டாரு. திடீர்னு வந்ததுனால ஆட்சியெல்லாம் சுத்தி பார்த்ததுனால அவலங்களை தெரிஞ்சுட்டு போனாரு. கண்டிப்பா ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாரு என்ற ஒரு ஆறுதல் இருக்கலாம். மற்றபடி வேற எதுவும் நடக்காது. அதுக்கப்புறம் வந்த வன்னியரசு அவர்களா இருக்கலாம், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கலாம், அங்கிருந்த உணவுகள் சாம்பார்கள்லாம் வாங்கி பார்த்துட்டு, ஏமா சாப்பாடுலாம் நல்லா தானே இருக்குது, இதுதானா போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக அங்க இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஐயா நீங்கெல்லாம் வராங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க பொழுது, அதனால தான் சாப்பாடு இப்படி இருக்குது, இல்லைன்னா தினந்தோறும் இப்படிலாம் இருக்காது அப்படின்னு அந்த மாணவன் சொன்னான். அப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் திடீரென ஆய்வுக்கு வந்தாரா இல்ல ஏற்கனவே சொல்லிட்டு வந்தாங்களா? இதுல எது உண்மை நமக்கு தெரியல. அரசியல் என்றாலே இன்னைக்கு மர்மமா தான் இருக்குது. எதையாவது விமர்சனம் பண்ணி பேசணும்னா, ஏய் என்ன விமர்சனம் பண்றா அப்படின்னு காவல்துறையை விட்டு நம்மளை கைது பண்ணி போடுறானுங்கப்பா. அந்த மாதிரிதான் அதிமுகவில் இந்திராணி சுடலைமுத்து, அந்த அம்மா யாரையும் தப்பா பேசவே இல்லை. அதே மாதிரி சந்தேகப்படும்படியாக எந்த கேள்வியும் கேட்கவே இல்லை. அமைச்சர் தான் பழனி கோயில் சொத்தை ஆட்டையா போட்டாரா அப்படின்னு கூட கேட்கல. ஏங்க உங்க மேல புகார் வருது, என்னங்க உண்மை அப்படின்னு அந்த அம்மா அதிமுக மாவட்ட ஐடி விங்ஸில் இருப்பதனால கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆட்சி வந்த பிறகு அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால வெள்ளிக்கிழமையா பார்த்து அந்த அம்மா தட்டி தூக்கி உள்ள வச்சோம்னா 2 நாளைக்கு ஜாமீன் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இந்த அம்மாவை உள்ள தூக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கொடுங்கோல ஆட்சியா தான் இருக்கிறது. இந்த ஆட்சியுடைய அவலங்கள் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. வெட்டுறீங்களா? அவருடைய என்ன சொல்றது, அவருடைய உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானத்தோட அவர் கேட்கல. இது கேட்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பே வந்து மாட வெட்டிக்கோ அப்படின்னு தான் தீர்ப்பு சமீபத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா இவருக்கு என்ன, யார் எதை வெட்டினா இவருக்கு என்ன? இவரை வெட்டாம இருக்கிறாங்கல்ல, அது போறாதா? இவன் யாரு சொல்றதுக்கு? அந்த முறையில இவனை அடிக்காம விட்டாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். யாரு என்ன வேணாலும் வெட்டலாம், யாரு என்ன வேணாலும் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் கொருக்குப்பேட்டையில இருந்த சிவாஜி வந்து திருவற்றியூர்ல பீப் கடை வச்சிருக்கிட்ட வந்து, ஏங்க இன்னைக்கு நைட்டு வெட்டுறதுக்கு மாடு வச்சிருக்கீங்களா, கண்ணுட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டாராம். உடனடியாக இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் உன்னை வெட்டலையே, உன்னை அடிக்கலையே அப்படின்னு திமிர்த்தனத்துடன் பேசுறாங்க. இந்த அம்மாவை சுத்தி வந்து பாருங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேட்டி அளிக்கலாம் இல்ல, ஆனா அவங்கெல்லாம் பேட்டி அளிக்க மாட்டாங்க. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணையை குத்துவாங்க. அந்த டெக்னிக்கல பிற மதக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா நமக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்காச்சு, உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு வழங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. ஆமா, நீ ஆடு மாடு எங்கன்னா வெட்டிக்கப்பா, நாங்க ஒன்னும் கேட்க மாட்டோம், அது உங்க உரிமை தான். ஏன்னா பக்ரீத் பண்டிகைக்கு மட்டும்தான் நீங்க எங்க குர்பானி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க கொடுங்க. மற்ற நாள்லாம் வந்து வழக்கம் போல எங்க பலியிடுவீங்களோ அங்க பலியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்ற மாதிரி உச்சநீதிமன்றமானது இந்த தவேக அரசு வந்த பிறகு ஆடுகளையோ மாடுகளையோ எங்க பலியிடுமோ அந்த பலிப்படுத்தல் மட்டும் பலியிடுங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பை இவங்க எதிர்த்து மேல்முறையீடு போல. ஆனா இஸ்லாமிய அமைப்புகள் மேல்முறையீட்டுக்கு போனாங்க. போனதுக்கு தமிழக அரசாங்கமானது எதிர்ப்பு தெரிவிக்கல. அதனால உச்ச நீதிமன்றமானது எங்க வேண்டுமானாலும் மாடு ஆடு வெட்டிங்கப்பா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் அங்க ஒரு சொட்டு வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? நீங்க பசுக்களை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பசு மீது பற்று கொண்டவர்கள் எங்கேயாவது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா அது குற்றமாகவே எடுத்துக்கொள்ள கூடாது. அன்புடன் சொல்லாம, ஏன்பா வழக்கமா நம்ம கிட்ட வந்து கண்ணுக்குட்டி தான் போடுவோம், இல்ல மாடு தான் போடுவோம், பசுலாம் நம்ம எப்பப்பா போட்டிருக்கோம்,
நம்ம வழக்கத்திலே இல்லப்பா அப்படின்னு சகோதர மனப்பான்மையுடன் கேட்டா என்ன? அவரு பாரத் முன்னணி என்ற இந்து அமைப்பில் இருக்கிறாராம். மத ரீதியா வந்து கேட்டாராம். ரெண்டாவது, எப்போதும் சரி இந்த மாதிரி கடைகள் வந்து கலெக்ஷன் பண்ணுவாராம் கட்டிங். ஏற்கனவே இந்த தேர்தல் முன்பாக வந்து 30,000 கட்டிங் வாங்கிட்டு போனாராம். இப்ப கட்டிங் வாங்கணும் என்பதற்காக இந்த சிவாஜி என்கின்றவர் திருவெற்றூர் வந்து, ஏம்பா மாடு வச்சுங்கிறியா கழுவுட்டி வச்சுக்கிறா, என்ன வெட்ட போறேன்னு கேட்டாங்களாம். எப்பா சாமி, அந்த ஆளை அங்க இருக்கின்ற இஸ்லாமியர்கள் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. தெரிந்து கேட்டாரா, தெரியாம கேட்டாரா, நட்புடன் கேட்டாரா, இல்ல இது ஒரு பெரிய அரசியலாக்கணும்னு ஆக்குறாங்களான்னு நமக்கு தெரியலப்பா. ஆனா போகாத இடந்தணியில் போகக்கூடாது. அது தெரியாம பாரத் முன்னணியாவே இருந்தாலும் தனியா போகக்கூடாது. ஒரு அமைப்பா போய் கூட கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் உடனடியாக நான் என்ன சாப்பிடுன்றதை நீதான் முடிவு பண்ணிவா, என்னைக்கிடா உன் பிளேட்டை எட்டி எவனாவது பார்த்துருக்கானா? பொது வெளியில என்ன நிகழ்வு நடந்தாலும் பக்கத்தில் இருக்கவன் கேட்கத்தான் செய்வான். அந்த சகிப்புத்தன்மை இல்லை என்றாலும் கூட எதுக்கு கடை வச்சு நடத்துறீங்கன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லாமே வந்து நான் கிறிஸ்துவன் என்று பெருமையுடன் சொல்றாங்க, இஸ்லாமியன் என்று பெருமையுடன் சொல்றாங்க. ஆனா இந்து என்றாலே என்னமோ அது குற்ற உணர்ச்சியுடன் நான் இந்தா அப்படின்னு அவனே சொல்ல மறுக்கிறான். நம்ம சிஎம் கூட பாருங்க, அவருடைய டேபிள்ல அழகா இயேசு படத்தை வச்சிருக்காரு. அவருடைய நம்பிக்கை அவர் பக்கத்துல அது இருக்குது, தப்பே கிடையாது. ஏன்னா அவர் வெற்றி பெற்றதுக்கு இயேசுதான் காரணம் நினைக்கிறாரு, ஓட்டு போட்ட மக்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ஜாதகத்துக்காகவும் அவருடைய ராசிக்காகவும் இந்து கோயிலுக்கு போயிட்டு வருவாரு. ஸோ ஏற்கனவே வந்து மத போதகருடைய மாநாடு நடக்குது. அதுல நம்முடைய சபாநாயகரும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் போய் கலந்துக்கிறாங்க. கேட்டா இந்த ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சாதியற்றவர்கள், மதமற்றவர்கள், சமூக நீதிக்காக சமத்துவமான ஆட்சி, மத சார்பற்ற ஆட்சி, எல்லோருக்குமான ஆட்சி என்று புடுங்குவாங்க பாருங்க, கிழிப்பாங்க பாருங்க, வாய் கிழிய பேசி. ஆனா கடைசியில முதலமைச்சர் பக்கத்திலேயே சிலுவை இருக்கும். அதோட போச்சுன்னா ஐயோ மாடா வெட்டுற கழுவுட்டியா வெட்டுறன்னு கேட்டான், அவ்வளவுதான், போச்சு போச்சு எங்க உரிமை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி அவனை 2-1 ஆக்கிடுவாங்க. அதாவது சட்டத்தை எப்படி பாரத் முன்னணிக்காரன் கடைபிடிக்கலோ அதே மாதிரி இந்த பெண்மணிகளும் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தை மதிக்கவே இல்லை. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறாங்க, வெட்டணும் குத்தணும்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல இந்த வன்முறையை தூண்டுற அந்த பெண்மணியை கைது பண்ணணுமா இல்லையா? கைது பண்ண மாட்டாங்க. பாவம், பாரத் முன்னணியில் இருக்கக்கூடிய சிவாஜி, நீ பண்ணது தப்பு. ஒன்னு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சுக்கணும், இல்லையா உன்னுடைய அமைப்பு மூலமாக இல்ல நீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்துட்டு வந்து காட்டி என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சட்டப்பூர்வமா அணுகிருக்க வேண்டும். இல்லாம நீங்க பண்ணது ரொம்ப தப்பு தான். சரி, திருவெற்றியூர் பதற்றம் முடிவுக்கு வந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். நம்மளால எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது. நன்றி நண்பர்களே.